கண்ணை முடிச்சு விப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆண்டவரே பேசுவீங்க அல்ல பிதாவின் ஆவியனும் சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியனை பேச மாட்டவரை நாங்கள் கேட்கிறோம். சமுத்திரம் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. மறைச்சு வெளிப்படுங்கப்பா. ஆவியனை எங்களோடு பேச மாட்டவரை நீதிகளோடு பேசுங்கப்பா. பரிசுத்த கட்டைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். நான் மாத்திரம் வெட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தோர், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை பார்த்தோம்னால், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அந்த கானானிய ஸ்திரீ கேட்கிறார். தன் மகள் பிசாசு பிடியை சிக்கி இருக்கிறார், கொடிய வேதனைப்படுகிறார். அந்த பிசாசி பிடியினால கொடிய வேதனைப்படுகிறான் மகன். அதனால ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஆனா ஏசப்பா அறியாத மகள் தான். ஆனா தேவனுடைய பாதத்தில் நினைச்சாங்க வாராங்க. அதுக்காக சொல்றாரு, அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவளுடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதுல தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம பாருங்க, ஒரு புரட்சாதி மகள் வந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து எவ்வளவு தூரம் தன்னை தாண்டி அவ எடுத்து ஆண்டவர் கேட்கிற. ஆண்டவர் சொல்ற, நான் வந்து உனக்காக நான் வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய ஜனங்கள் தான் இருந்தாங்க, எல்லாருமே அவங்க ஜனங்கள் தான். ஆனாலும் அவங்களுடைய ஜனங்களை ஏசப்போ ரத்தத்தால் கலப்பிட்டு பின்னாடி நான் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க ஏசப்போடைய சொந்த அவர் அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கணும், அவர் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பா சொல்ற, என்னுடைய ஜனங்களுக்காக நினைச்சேன் வந்திருக்கேங்க. ஆனா அவன் விடவே இல்லை. காணாமல் போன ஆண்டை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணித்து கொண்டார். வந்து பணித்து கொள்றார். பணித்து கொண்டோடனே அவர் சொல்றாரு, நீ எடுத்து நான் அவர் சொல்றேன். அவர் அவளை நோக்கி பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, நான் என் பிள்ளைகளுக்காக அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்காக அந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அவங்களை மீட்டெடுக்க தான் வந்திருக்கிறேன். என்னன்னா பிசாசி பிடியில கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணதான் ஏசப்பா உலகத்துக்கு வந்தாங்க. அப்ப பிசாசி பிடியில கிடக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணி அந்த பிள்ளைகளை நினைச்சாரு, ஒரு தேடி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்வனைக்கு கட்டளை பிள்ளைகளா இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாம் அவங்க எல்லாருமே ஏசப்பா அறிகிற அறிவுல இருக்காங்கன்னா இல்ல. இன்னைக்கு பிசாசி பிடியில நிறைய சிக்கி கிடக்குறாங்க, மந்திரத்துல சிக்கி கிடக்குறாங்க, இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள சிக்கி கிடக்குறாங்க. இந்த பிள்ளைகளை விடுதலை பண்றதுக்கு ஆண்டவர் உலகத்துக்கு இறங்கி வந்தாரு. ஆனாலும் விக்கிரங்களை ஆராதனை பண்ற ஒரு மகள் ஆண்டவரை தேடி அடிச்சார். காணானிய ஸ்திரீ வாரா வந்து ஆண்டவருக்கு சொல்ற, தன்னை பணிந்து கொள்றார், தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்மை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் வச்சு வரா. கிருபை அளிப்பின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். தாழ்மை குறிச்சு நிறைய பார்ப்போம்னா, தாழ்மை சிலுவை குறைந்த தன்னை தாழ்த்துதான் வேதத்துல பார்க்கிறோம். அன்னைக்கு சபையை கூட பாருங்க, ஏசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்க வரும்போது எல்லா மக்களும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இந்த பெரும் கூட்டத்தை ரட்சிப்பு பெற்றது யாரோ ஒரே ஒரு மனிதன் தான், ஒரே ஒரு மனிதன் தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரும் சொல்லி பார்க்க வகை தேடி வாரான். அவன் இருதயத்துல ஆண்டவர் அறிகிற அறிவு, இவர் எப்படிப்பட்டவரோ சொல்லி பார்க்கறதுக்கு ஓடி வரான்.
வந்து குள்ளனா இருந்தனால ஒரு மரத்தடியில மரத்து மேல ஏறி நின்று நினைச்சுதான் பாக்குறான். ஆனா இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் போகுது, நிறைய கூட்டங்கள் மக்கள் மத்தியில் இருக்காங்க. அதனால ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் தான் நிறைய இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரையும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே அலைகிறது கூட்டம் தான் நிறைய அலைஞ்சது. ஆனா சில கூட்டங்கள் சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம் அலைஞ்சது. ஆனால் அந்த கூட்டம் எல்லா கூட்டத்துக்கு மத்தியில ஒரே ஒரு மனிதன் அவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி தேடி ஓடி வரான். ஆனா ஆண்டவர் அவனை இருதயத்தை அறிகிறார். அவன் இருதயத்தை அறிச்சு பார்க்கிறாரு. வந்து ஒரு காட்டத்தி மரத்துல ஏறினான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அந்த காட்டத்தி மரத்துல ஏறி கிடந்து இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி வகை தேடுதான். அப்ப சுத்தி சுத்தி பார்க்க இயேசு கூட்டத்துல வர்றாரு. வரும்போது மேல அப்படியே பார்க்க அவன் இயேசப்பா அவன் பார்க்கிறான். அவனுடைய இறுதிய வாஞ்ச இயேசப்பாவை தொட்டது. அவர் அண்ணாந்து பார்த்துட்டு சொல்றாரு, சகைவை நீ என்ன செய்ய, இறங்கி வா அப்படிங்கிறாரு. அவனுடைய இறுதியத்தை தான் பார்க்கறேன். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதியை தான் ஆண்டு பார்க்கறாரு. அதான் மனிதன் பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன். கர்த்தரும் மனிதனும் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். அந்த வசனம் அப்படியே அதை ஒரு நிறைஞ்சிருக்கும். இப்போ அவன் இருதயத்தை பார்க்கறது, அவனை தேடுறதுக்கு ஒரு வாஞ்சியை அவன் தேடுறான். வாஞ்சியா இருக்குது. அவ்வளவு மத்தியில் இருந்து சபையவே சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்னா நம்மளை பேர் சொல்லி அழைத்தது நம்ம ஆண்டவர். நமக்கு பேர் வச்சதே உலகம் உண்டவர்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாருன்றதுதான் இந்த 139 சங்கீதத்தில் போட்டு தாயிந்தவர்களை உருவாக்கணுட்டே பேர் சொல்லி அழைத்த தேவன் தான் ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, உடனே இறங்கி இறங்கி வாரான். அந்த மக்கள் பூரா அவனை திட்டி ஏசுது. இவன் பாதியான மனுஷன், இவனை போய் கூப்பிட்டுட்டு போறாரு. நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பயன்படுத்தி வருவேன், நான் அதனால இயேசுவா பின்னால போறேன். இந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. நான் பயப்படுவேன், நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க பயபக்தியோட சர்ச்சைக்கு போற பக்கம் இருக்கு. ஆனா வந்து உள்ள வந்து ஆண்டவர் அருவருக்கிற ஒரு உள்ளமா காணப்படுது. ஆனா அவன் வந்து வெளியே வந்து என்ன செஞ்சான், வட்டிக்கு வாங்கினான், மனுஷங்களெல்லாம் ரொம்ப வேதனைப்படுத்தி இருந்தான். ஆனா ஒரு நாள் அவனுடைய மனசு பயங்கர பாடுபட்டு இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு மரத்துல ஏறி இந்த இயேசுமா பார்க்க அவன் இறங்கி பார்க்கும் போது பார்க்குற எவ்வளவு நல்ல பெரிய பணக்கார ஐஸ்வர்யா அவன் இருப்பான். அவன் பணம் வசூல் பண்றவன். அப்ப பார்க்குற எல்லா மக்களும் அவனை திட்டுறாங்க, இவனுக்கு பாவியான மனுஷன் பாய்வன். இன்னைக்கு கத்தடி பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தரையும் கையை நீட்டி குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவன்னு சொல்லி எழுப்பி வந்ததுலாம் ஒண்ணுன்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது அநேக காரியங்கள் தேவ சமூகத்தை எடுத்து விழுந்து தான் கிடக்கிறோம். அவன் வந்தா ஆண்டு பார்த்தா இறங்கி வா, நீங்க வீட்டுக்கு வாரேன்னாரு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போற இடத்துல உள்ள அவர் போறதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் யார்ட்டையாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தேன், நாலு தனியா நான் கொடுத்துருந்தேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய இறுதியும் இயேசுப்பா ஒரு மனிதனுக்குள்ள வந்தனா தன்னை தானே நினைச்ச புத்துண்டவனா அவன் என்ன செய்தான், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் பாவிப்பான், என் வீட்டை தேடி நீ அங்கே வந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் சமூகத்துல தாண்டி நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தேன், இந்த வாங்கின படத்தெல்லாம் கொடுத்துருந்தேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு ரட்சிப்போதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறாரு. எல்லாத்தையும் ரட்சிக்க மாட்டாரு. தேவ சமூகத்துல அவனுடைய பாவங்களை உணரணும். நம்ம தேவ சமூகத்துல வச்சு கண்ணீர் ஊற்றணும். ஆண்டவர் என்ன ரட்சியம் ஆண்டவரே கேட்கணும். ஏன்னா பாவியாக மனுஷன் ஆண்டவரை தன்னை உணர்ந்துட்டான். உணர்ந்தவன தேவனாய் கத்த தூக்கி நிறுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இதனாலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ உன்னை உணர்ந்து நான் இப்படி நான் இருக்கேன் ஆண்டவரை என்னையே நீ தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டவர்ன்னு சொன்னா எல்லா மக்களையும் தூக்கி நிறுத்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதே மத்தையும் அங்க பார்க்க அந்த மகள் வந்து ஆரோக்கியம் பெற்றுதான் போனார். மகளுக்காக விசுவாசி பிடியில இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்தா, தன்னை தாழ்ந்தெல்லாம் பணிந்து கொண்டா. அப்போ சொல்றதெல்லாம் அவன் கேட்கிறா. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிகளின் மேய்ச்சிலிருந்து விழும் துணிக்கைகளில் தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவன் மகளை என்ன செஞ்சிட்டானா, ஆரோக்கியமானாலும் வேதத்தில் பார்க்கிறோம். தன் மகளுக்காக தேவ சமூகத்தில் என்ன செஞ்சா, விசுவாசி வீட்டில் இருக்கிற மகளுக்காக தன்னை தாண்டி தேவ சமூகத்தை விழுந்தார். ஆண்டவர் தூக்கி நிறுத்திட்டார். யாரா இருந்தாலும் ஆண்டவர் புறமே தள்ளவே மாட்டார். என் அன்பு சகோதரி நீங்க ஏசப்பா நம்பிட்டீங்கன்னா ஏசப்பா பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா நம்பிட்டீங்கன்னா ஏசுதான் ரட்சகர், ஏசுதான் நம்மளை வீட்டுக்கு வந்தாரு, நம்மளை வீட்டுக்கு தான் அந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிச்சு இருக்கிறார். அதனால யாரா இருந்தாலும் இயேசுவை சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என் உள்ளத்தை கழுவுங்க, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னையும் ஒரு நாட்டுல தேசத்துல ஒரு நல்ல ஒரு மனிதனாக மனுஷியாக வைங்கப்பான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லி கேட்டாலும் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லி கேட்டாலும் கர்த்தர் செய்வார்.
தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க கண்ணீரோடு இருந்தாலும் ஆண்டு சமூகத்துக்கு வந்துருங்க, ஏசப்ப சமூகத்துக்கு வந்துருங்க. ஏசப்ப உங்களை மீட்டெடுக்கிற வல்லமையோட தேவனா இருக்கிறார். எந்த பிசாசினில் இருந்தாலும் உங்களை மீட்டெடுப்பார். எந்த செய்வனினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை மீட்டெடுக்க அவரால் முடியும். உங்க குடும்பத்தை சேதப்படுத்த பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. என்னைக்கு நீங்க ஏசப்ப பாதத்தில் விழுந்தீங்களோ அந்த நிமிஷமே ஆண்டவர் உங்களை பொருட்படுத்தி உங்களுடைய காரியத்துல எல்லாம் செயல்பட ஆரம்பிப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு உங்களை முழுமையாக விடுதலை கொண்டு வந்துருவாரு. தேவ பிள்ளைகளாகி நீங்க ஏசப்ப நினைச்சீங்க சிக்கன் பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை நினைச்சு கைவிட மாட்டார். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு மனிதனை குறிச்சி போட்டிருக்கிறோம், 100க்கு அதிபதியை குறிச்சி போட்டிருக்கிறோம். அதனால வேலைக்காரன் சுகம் விலகிடப்பட்டு இருப்பான்னு சொல்லி வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி என்ன செய்வான், வந்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்வான், வந்து நிற்பான். வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்படி வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான்னு சொல்லும் போது சொல்லுவாரு 8ஆம் வசனம், மத்திய 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 100க்கு அதிபதி பிரயோஜனமாக மேலே பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துக்கு போட்டிருக்கு. கப்பர்நகூமே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அது 100க்கு அதிபதி என்ன சொல்றான், பிரயோஜனமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாயிடுவான், நீர் என் வீட்டுக்கு வரைக்கும் நான் பாத்திரன் அல்ல, தன்னை தாழ்த்துக்கிறான். நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும், தாழ்மை பேச்சில தாழ்மை இருக்கணும். அவங்களுக்கு பேசுறது என்னன்னா அவங்க உங்களை மாதிரி தான் அவர்த்தவங்களும். அப்போ உங்க அடுத்த இங்க வந்து நீங்க இப்படி நின்றீங்கன்னா அவங்களுக்கு இப்படி நிக்க முடியும். ஆனால் அவங்களே நினைச்சுங்க தேவனுடைய பாத்திரத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவங்க அதை நினைச்ச முடியாது, அப்படி குடிய முடியாது. அதனால தேவனுடைய நீங்க இப்படி நிற்கும் போது நீங்க தான் நினைச்சு இறங்கணும். ஆனா நான் பாருங்க சொல்றாரு, 100க்கு அதிபதியாக இருந்தாலும் தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவர் சமூகம் வராங்க. சிலவங்க வேலைக்காரன் இப்போ சோகமாக்கிட்டு வீட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவர் அப்படி 100க்கு அதிபதியாக தன்னை தாழ்த்துக்கிற மனிதர். அவன் வேலை செய்யறவன் ஒரு மனிதனா மதித்தார். மனிதனா மதித்ததுனால தேவனுடைய பாதத்துக்கு வாராரு. ஆணும் சொன்னா நான் வீட்டுக்கு வாரேங்கிறாரு. நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரனே அல்ல ஆண்டவரே அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே நான் வேலைக்கார சுகமாயிடும். அப்போ பாருங்க தேவனுக்கு தூரமா இருக்கிற மனிதன் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தைக்காக ஏசப்பா நடந்து நிற்கிறான். இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகள் அப்படி இருக்குதா, ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், ஆண்டவரே என் குடும்பத்தை எல்லாம் ஒரு விடுதலை ஆகுன்னு சொல்லி நீங்க கேட்க முடியுமா? நீங்க கேட்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம், ஏசப்பா ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் கேட்டுட்டு வீட்டுக்கு போறவங்கன்னு நினைச்சவங்க அவங்களே செய்ய மாட்டாரு, அவங்களுக்கு தான் செய்வாருன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாத்துக்கும் செய்வார். பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாத்துக்கும் அவர் நன்மை செய்வார். நன்மை செய்கிறவர் தான் சுற்றித்திட்ட இந்த உலகத்துக்கு எல்லா மக்களையும் மீட்டெடுக்க தான் வந்தாரு. கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும், கேட்கிறவங்க எவ்வளவு பெற்றுமான்னு தான் சொல்லியிருக்காரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீ மழையை பெய்து பெய்து போனா அது பெய்து போனா சொல்லியிருக்காரு. ஆண்டத்தில் வரவங்களுக்கு வந்து பட்சபாதம் கிடையாது. அவங்களுக்கு தான் சோகமாக்குவேன், இவங்களை தான் ஆசீர்வதிப்பேன், இவங்களை தான் உயர்த்துவேன் அப்படிலாம் இல்லை. எந்த பிள்ளைங்க என்ன விசுவாசத்தோடு கேட்டாலும் அந்த காரியத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம தாழ்த்தணும். 100க்கு அதிபதியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துறான். அவன் யாருக்காக? அவன் பிள்ளைக்காக, அவன் மனைவிக்காக இயேசுபடம் நிற்கல, வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறான். வேலைக்காரனுக்காக நிற்கும் போது சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லுவாண்டவரே அவன் சுகமாயிருவான் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ போ வேலைக்கார சுகமாயிருவான்னு சொல்லுவாரு. பாருங்க இதில் போட்டுப்போம் 9ஆம் வசனத்தை போட்டுப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்வேன் என்றால் செய்கிறான். ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நினைச்சேல காணல என்று சொல்லி மெய்யாகவே நினைச்சேன். உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரவேல் கூட வரவங்களுக்கு கூட இந்த விசுவாசம் இல்லை, தூரத்துல இருக்கிறவங்களுக்கு என் மேல ஒரு விசுவாசம் இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா நீங்க ஏசு யாருன்னா ஏசு ரொம்ப நல்லவர் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இருக்கிறவங்களை ஆராதனை பண்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து அதை விட்டுட்டு ஏசப்பட்ட வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏசப்பதான் உள்ள இருந்த உண்மையான தேவன், அவர் தான் நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவன். ஆனா அந்த உலகத்துல கிடக்கிற பிசாசிட்டியில கிடக்கிற யாரையும் மீட்டெடுக்க வந்தவர், விடுதலை பண்ண வந்த தேவனாக கர்த்தர். ஆனா அவர் தான் சொல்லி முழுமையாக நினைச்சுக்கல, வர முடியாதபடி பிசாசினால் கட்டப்பட்டு கிடக்குறாங்க, சாத்தா கட்டி போட்டிருக்கிறான். அப்ப அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமானால் தேவ பிள்ளைகளுக்காக நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது அவங்களை விடுதலை பண்ணுவார்.
அப்ப மனிதன் பாருங்க 110 வாங்கிட்டா வருமானம் வேலைக்காரன் போயிட்டா போவானா, அப்படி அப்படி ஒரு விசுவாசமான வார்த்தை சொல்லும்போது இந்த பின்னால வர இந்த இஸ்ரவேலுக்கு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. கூட்டத்துக்கு பின்னால ஏசப்பா கூட்டத்துக்கு போது அழைக்கப்பட்டது அநேக தெரிந்தவங்களும் சிலர் தான். ஆனா ஏசப்பா பின்னால் பெரு கூட்டம் இருக்கு, ஆனா விசுவாசம் இல்லை. ஏசப்பா மேல விசுவாசம் இல்லை. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாலைக்கு போனா போதும், பைபிள் படிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன். நான் ஏசப்பா மேல அந்த முழுமையான விசுவாசம் இல்லை. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஏசப்பா தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஏசப்பா தான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க வந்தவர். பிசாசுகளில கிடக்கிற யாரையும் மீட்டெடுக்க வந்த தேவனே இறங்கும் அப்படின்ட்டு கேட்டா எலியா சொன்னார், ஆண்டவரே அக்கினியை போடுன்னு போட்டார் ஆண்டவர். கர்த்தரை தெய்வனால் தெய்வம், கர்த்தர் தெய்வனா கர்த்தரை தெய்வம் ஆகலாதீங்க அப்படின்னு சொன்னார். பாகால் தெய்வனா பாகால் போய் வாங்க போங்க, உன் தெய்வம் என்ன செய்ய தூங்குதா வைக்குதான்னு சொல்லுவார் எலியா. அதான் என் அன்பு சகோதரி சகோதரி, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆனா தேவனுக்காக நீங்க நினைச்சீங்க வைராக்கிய பாராட்டு எழும்புங்க. அநேக மக்கள் ஐசப்பட வர்றதுக்கு இன்னைக்கு பிசாசுகளை சிக்கி கிடக்குறாங்க, மந்திரங்களை சிக்கி கிடக்குறாங்க, வறுமையில சிக்கி கிடக்குறாங்க, தருத்திரத்தில் கிடக்குறாங்க. மனுஷன் பயங்கரமான கொடுமைப்படுத்தி இருக்கான். அந்த மக்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு வர வேண்டுமானால் உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய ஜெபம் தேவை. நல்ல ஜெபிக்கும்போது அந்த மக்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க, தேவனுடைய பாதத்துக்கு வருவாங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை குறித்து நினைச்சுவார், சந்தோஷப்படுவார். பிதாவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உலகம் உண்டான உங்களுக்காக ஆயத்தப்பட்ட ராஜ்யத்துக்கு போங்கன்னு சொல்லி மகிமை புத்தி சிங்காசனத்துல இருந்து ஆண்டவர் நினைச்சவர் எல்லாத்தையும் நியாயத்திற்கும் சொல்லணும். அதனால தேவ பிள்ளைகளை பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் தேடினாதான் அந்த இடத்துல போக முடியும். அதனால நீங்க எல்லா பிள்ளைங்க நியாயத்திற்கு கொண்டு எல்லாத்துக்குமே நியாயத்திற்கு வந்து மத்தியில் அந்த 25ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் அதிகாரத்திலே நான் அடிக்கடி சொல்றதுதான். நீங்க 26 நினைக்கிறேன், மகிமை புத்தி சிங்காசனத்துல அவர் உட்காரும் போது என்ன செய்யுங்க, 25ஆம் அதிகாரத்தை போட்டுட்டு இருக்கு. 3ஆம் வசனத்துல அடிக்கடி எடுக்கிறதா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் பிள்ளைகளாக நீங்க இருங்க, தேவனுக்கு முன்பாக நிக்கத்தக்க பாத்திரங்களாக விழித்து ஜெபம் பண்ணுங்க, தேவனை விசுவாசிங்க. ஆண்டவர் ஒரு அறியாத மகன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொன்னாரு. ஆண்டவரே ஆச்சரியப்படும்படியாக இஸ்ரவேலுக்குள்ளாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலன்னு சொல்லி மெய்யாகவே நான் என்ன செய்றேன் சொல்றேன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரை முழுமையாக பிடிங்க. ஏசப்பா தான் உண்மையான தெய்வங்கிறதுனால அவரை முழுமையாக பிடித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 13ஆம் வசனம் போட்டிருக்கு 8ஆம் அதிகாரம் 13ல, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடந்தது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்துல வேலைக்காரன் என்ன செஞ்சா சுகமாகிட்டான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி வந்து ஒருவரையும் அன்று வெட்கப்படுத்த மாட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உன் வேலைக்காரன் சுகமாயிட்டான் போன்றுவார். அவன் ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். கிளாஸோட வெளியே வேணா வந்துருவான், மறைச்சு எடுக்கிற நினைச்சு நான் வெளியே வந்துட்டான், வேதத்துல நம்ம பார்க்கணும். அதனால தேவ பிள்ளைங்க 10 குஷ்டரோகியும் வராங்க. 10 குஷ்டரோகியும் வந்து ஆண்டவரே இப்படி இருக்கிறோம்னா உடனே என்ன செஞ்சாங்க, சரி நீங்க போங்க வைத்திட்டு போய் காமிங்கிற போற வழியிலேயே சுகமாயிட்டுன்னு சொல்றாங்க. போற வழியில சுகமானோடனே 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஆண்டுட்டு வந்து, ஆண்டவரே எனக்கு சுகமாயிட்டாங்க. சுகமாக்குற 10 பேர்ல ஒரு 9 பேர் கேட்பாரு, அந்த இடத்துல சுகமாக்கல, நீங்க போகலாம்னு தான் சொன்னாரு. போற வழியிலே அவங்க சுகமாகிறோம்னு ஆண்டும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை தான், போகலாம். போற பயாங்க சொல்லிட்டாங்க. அதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு அவர் பார்க்கப்பட்ட போதும் ஒரு வார்த்தை சொன்ன போதும் நமக்கு சுகமாகிடும், நமக்கு விடுதலை ஆகிடும். அவர் மேல விசுவாசமா இருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவரை விருது பிடிச்சுக்கோங்க. அந்த விசுவாசத்தை மட்டும் தளர விட்டுறதுங்க. அந்த விசுவாசத்தை தளர வைக்கிறதுக்கு பிசாசு பயங்கரமா போராடுவான், அசையாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்கு தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி, கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, விசுவாசத்தோடு சமுதிரத்தை வரட்டும் அப்பா. ஏனத்தோட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்தது அன்றே உமக்கு பின்பாக நான் விசுவாசத்தோடு ஈசப்பட்ட விடுதலை பெற்றுக்கொள்வேன், விசுவாசத்தோடு கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் சொல்ல அன்றே மெய்யான தேவன் நீர்தான் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய ஆசீர்வதிக்க நாம் மாற்றமே வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்தமானவரை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆமென்.